அது வேற விஷயம். ஆனால் அதில் எல்லாவற்றிலுமே இந்த சங்கரா அப்படிங்கிற அந்த மரபில் வரக்கூடிய பீடங்களை அலங்கரிக்கக்கூடிய பீடாதிபதிகள் எல்லோருமே சங்கராச்சாரிய அப்படி என்கின்ற வார்த்தையும் சேர்த்து போட்டுக்கொள்ளுகிறார்கள். ஜெகத்குரு சங்கராச்சாரிய அப்படிங்கிற வார்த்தையும் போட்டுக்கொள்ளுகிறார்கள். உண்மையிலேயே இந்த ஜெகத்குருங்கிற எதுக்காக சார் அதையும் சேர்க்கணும் அப்படின்னாக்கா, உண்மையிலேயே ஜெகத்குரு அப்படின்னு சொல்லுகிற போது இந்த உலகத்தினுடைய டோட்டல் பாப்புலேஷன் என்ன, அதில் எத்தனை பேர் இவர் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இவருக்கு எத்தனை நாடுகளை தெரியும், எத்தனை நாடுகள் இவர் குருவாக ஏற்றுன்னு இருக்கு, அந்த கணக்கில் ஜெகத்குரு இல்லை. முதல்ல தப்பு. எவ்ரிபடி இஸ் லிவிங் இன் இஸ் ஓன் வேர்ல்டு. சார் திரை உலகம்ங்கிறான் ஒன்று. ஏன் சார் எங்கள் ஊர் தானே சார், ஆனால் சார் திரை உலகம் அப்படின்னா அப்போ அவனுடைய வேர்ல்டு இஸ் டிஃப்ரெண்ட்டு. எழுத்து உலகம்ங்கிறான், அது பத்திரிகை உலகம் சார் அப்படிங்கிற. பத்திரிகை உலகம் வேற, நமக்கு இருக்கக்கூடிய உலகம் வேற, அரசியல் உலகமே வேற. அப்போ எல்லாத்துக்குமே அவங்க எந்த ஒரு வட்டத்தில் சுழல்கிறார்களோ அந்த வட்டமே அவர்களுக்கு ஒரு உலகமாக மாறிவிடுகிறது. அதனால எல்லாருமே தான் வாழ்கிற அந்த இடத்த தான் உலகம் சொல்லிட்டு இருக்கானே தவிர, இவன் உலகம் முழுக்க பார்த்துட்டு வந்துட்டு உலகம்னு சொல்லிக்கிறதே கிடையாது. அதனால இந்த உலகம் முழுக்க அவங்க தெரிஞ்சு போச்சுன்னு அர்த்தமா, அல்லது பத்திரிகை தான் உலகமேவா? அதுவே இல்லை. இருந்தாலும் கூட பத்திரிகை உலகம், திரை உலகம், எழுத்து உலகம், அரசியல் உலகம் அப்படின்னு அவங்கவங்க ஒரு வட்டத்தை வச்சுக்கிறாங்க. இப்போ ஆன்மீக உலகம் அப்படிங்கிற நம்முடைய கான்செப்டில் இந்த எது ஜெகத்து நமக்கு? இந்த ஹிந்து தர்மம், இந்த ஹிந்துக்கள், இதில் இருக்கக்கூடிய பின்ன சம்பிரதாயங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம உலகமாக பார்த்துட்டு இருக்கோம். அதில் கூட முழுக்க நமக்கு தெரியாது. இப்போ என்ன வேடிக்கைன்னா, நம்ம யாரும் எதையும் புரிஞ்சுக்கலைங்கிறதுக்கு இந்துக்கள்லேயே எத்தனை சம்பிரதாயம் இருக்குன்னு நமக்கு தெரியுமா? எத்தனை விதமான மக்கள் இருக்கிறார்கள்ங்கிறது தெரியுமா? எத்தனை விதமான வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன என்பது நமக்கு தெரியுமா? ஒவ்வொரு இடத்துக்கு போகிறோம், அதிசயப்படுறோம். சார் இப்படி இந்த ஊரில் நடக்குது சாருங்கிறான். அதுக்கப்புறம் தான் நமக்கு புரியுது, ஓஹோ இப்படி கூட ஒன்று இருக்கா அப்படின்னு. நம்ம மதத்திலேயே, நம்ம தர்மத்திலேயே அப்படி ஒன்று இருக்குது, நமக்கு தெரியல. அதனால நாம் ஒரு சின்ன வட்டத்தில் இருந்து கொண்டு உலகம் என்று சொல்லுகிறோம். ஜெகத்குரு என்கின்ற வார்த்தையை பிரயோகம் பண்ணுவதனால யார் இந்த ஆச்சாரியரை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களே ஒரு உலகம். புரிஞ்சிருந்தா? அவர்களே ஒரு உலகம். அந்த உலகத்திற்கு அவர் ஜெகத்குரு. இப்போ இவர் தன்னை ஜெகத்குருன்னு சொன்னேன்னு வச்சுங்க, ஒரு வைஷ்ணவம் ஏற்றுப்பானே சார்? ஜெகத்குரு சங்கராச்சாரியார் வர்றாருனாக்கா வைஷ்ணவர்கள்லாம் எழுந்திருந்து, ஆமாம் சார் அவர் ஜெகத்குரு தான், எங்களுக்கு கூட குரு அப்படிம்பானே மாட்டான். மாத்வாச்சாரியார் சொல்லுவாரா? மாத்வர்கள்லாம் எழுந்திருந்து அப்படி சொல்லுவார்களா? கிறிஸ்டின்ஸ் எல்லாம் எழுந்து சொல்லுவானே? கிறிஸ்டின்ஸ்லேயே போப்பு எல்லாருக்கும் லீடரா? போப்பு எல்லாருக்குமே தலைவரா? இல்லையே, கேத்தலிக்ஸுக்கு தானே. The Protestants don't recognize any Pope, don't recognize. He is not a world leader. He is not a whole Christian community. He is easy leader. No, he is limited to Catholics. அந்த கேத்தலிக்ஸுக்குள்ள யார் அக்செப்ட் பண்ணிக்கிறானோ அவருக்கு தான் அவர் லீடர், அவருக்கு தான் அவர் குரு. மற்றவங்களுக்கு யாருக்கும் கிடையாது அவர். அதை போல அவங்கவங்க ஒரு வட்டத்தில் இருக்கிறார்கள். அந்த வட்டத்திற்கு தன்னை தலைவர்களாக டெக்ளேர் பண்ணுகிறார்கள். அவர்களெல்லாம் அவர்களை ஜெகத்குரு என்பதாகத்தான் சொல்லுகிறார்கள். அவரவர்களுக்கு அவரவர்களுடைய ஆச்சாரியர்கள் தான் ஜெகத்குரு. அதனால இந்த இடத்துல இந்த ஜெகத்குருங்கிற வார்த்தையை இப்படி பண்ணி பார்க்கணும். முதல்ல இன்னொரு விஷயம், மகா பெரியவர்கள் சொன்ன பதில். அந்த பதில் என்னன்னா, நீ என்ன ஜெகத்குருன்னு சொல்லிக்கிறது அப்படின்னு என்னை பல பேர் கேட்குறா. நானும் யோசிச்சு பார்த்தேன், நான் என்ன ஜெகத்குரு? நான் எங்கேருந்து ஜெகத்துக்கு குருவாக எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இந்த ஜெகத்தையே குருவாக ஏற்றுண்டவன்னு வச்சுக்கிட்டான். இந்த ஜெகத்தை எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்துட்டுருக்கு. எவ்ரிடே ஐ எம் லேர்னிங் சம்திங் ஃப்ரம் திஸ் வேர்ல்டு. ஸோ இந்த வேர்ல்டு எனக்கு குரு, இப்படி அர்த்தம் பண்ணிக்க. நான் ஜெகத்துக்கு குருங்கிற அர்த்தம் இல்லை. இந்த ஜெகத் எனக்கு குரு, இந்த ஜெகத்தை குருவாக ஏற்றுக்கொண்ட ஒருவன் அப்படின்னு வச்சுக்கலாமே. இப்போ தத்தாத்திரேயர் லைஃப்பில் 24 குரு அவருக்கு பார்க்கலையா? அந்த மாதிரி எல்லாருக்குமே, எவரிபடி, நீங்கள் யாரை வேணால் கேளுங்க, இந்த விஷயத்தில் எனக்கு இவர் தான் சார் குருமா அப்படின்னா ஒரு ஆர்டினரி ஒரு பங்க்சுவாலிட்டி அப்படின்னு ஒருத்தன் ஒரு நல்ல பண்பை பின்பற்றுக்கிறான்னு வச்சுங்க. அந்த பங்க்சுவாலிட்டியை ஒருத்தட்டேருந்து கற்றுட்டு இருப்பான். அழகாக எழுதுறது அப்படின்னு ஒரு குவாலிட்டி ஒருத்தட்ட இருக்குன்னா, இந்த எழுத்து எனக்கு இப்படி எழுத கற்றுக் கொடுத்தவர் இவர் தான் சார், இவர் தான் எனக்கு இதில் குரு அப்படிமோ. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும், ஒரு மியூசிக்கு ஒரு குரு, பாட்டுக்கு ஒரு குரு, ஸ்லோகத்துக்கு ஒரு குரு, எல்லாத்துக்கும் ஒரு குரு வச்சுருக்கோம். எல்லாரையும் குருவாக தான் ஏற்றுக்கிறோம். அதனால் இந்த ஜெகத்குருங்கிற வார்த்தைக்கு நம்ம அந்த அர்த்தத்தில் பண்ணக்கூடாது, அவரவர்களுடைய பாரம்பரியத்தில். அதனால் சங்கரருடைய பாரம்பரியத்தில் வந்தவர்கள் எல்லோருக்குமே இந்த ஜெகத்குரு என்கின்ற அடைமொழி
அவரவர் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களால் வழங்கப்பட்டு இது நாள் வரைக்கும் வந்திருக்கிறது. அதனால் அந்த ஜெகத்குரு சங்கராச்சாரியா இதில் மகாபிரிவா ஏன் சங்கராச்சாரியான்னு எல்லாருக்கும் போடுறான்னு நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேங்கிறார். அது சரி, அவர் சங்கரர்னு பேர், அவர் ஆச்சாரியர், புரிஞ்சுது சங்கராச்சாரியான்னு. அதுக்கப்புறம் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி, அவரும் எப்படி சங்கராச்சாரியார் அவர்? தேர் கேன் பி ஒன்லி ஒன் சங்கராச்சாரியா. அப்படி இருக்கிற போது எல்லாருக்கும் எப்படி சங்கராச்சாரியான்னு சொல்ல முடியும்? அப்படின்னா இந்த பெயரை வச்சுக்கிறது மூலமாகவாவது அவர்கிட்டேருந்து இருக்கக்கூடிய பண்புகளில் கொஞ்சமாவது இவங்கிட்ட ஒட்டிக்காதா? அவர் செஞ்ச காரியத்தில் அவர் சொல்கிறார், அவர் அவ்வளவு காரியம் பண்ணியிருக்கார், நான் ஒரு கொசு கூட இல்லை, ஒரு கொசு செய்கிறக்கு வேலை கூட நாங்கள் யாரும் செய்யலை. ஆனால் நாங்களாம் எதுக்காக சங்கராச்சாரியார் சங்கராச்சாரியான்னு கௌரவமாக அதை ஏன் உபயோகப்படுத்தணும்னு யோசிச்சு பார்த்தேன். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. ஒரு கால் அந்த சங்கராச்சாரியா நம்மளை சொல்லிக்கும் போது, ஓஹோ, அந்த சங்கரர்கிட்ட இருந்த குவாலிட்டிஸில் நம்மள்கிட்ட கொஞ்சமாவது ஒட்டிக்க வேண்டாமா? அந்த சங்கரங்கிற பேரை சொல்கிறதுக்கு தகுதி வேணுமேங்கிறதுக்காகவாவது நான் இன்னும் கொஞ்சம் நன்னா வாழணும், நல்லபடியாக தபஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பு வரும் இல்லையா? அதுக்காகத்தான் இந்த பேர் இருக்கட்டும்னு விட்டேன் அப்படின்னார். அந்த மாதிரி ஆட்டிடியூட் பாருங்கள். மகான்கள்லாம் அப்படி தான் இருக்கணும். மகான்கள்லாம் எப்படின்னா எல்லாத்துலேயுமே பவ்யம். அதனால் இதை கேட்டதுக்கப்புறம் எதிராளி ஃப்ராக்டன் ஆக வேண்டியதானே. அதுக்கப்புறம் அவன் என்ன செய்ய முடியும்? இதில் ஏதாவது விதண்டாவாதமாக அவன் கேட்க வந்தால் கூட பதில் எப்படி இருக்குன்னா அவனையும் வின் பண்ணுற மாதிரி இருக்கிறது. ஆகவே அப்படி இந்த சங்கரர் இருந்தார். இப்போ இவர் இருந்தார் கொஞ்ச நாளைக்கு. அதாவது சரியாக 8வது வயது கம்ப்ளீட் ஆகிற போது வீட்டை விட்டு புறப்பட்டார். 8 வயது. இந்த குழந்தைக்கு என்ன வயசு அப்படிங்கிறதெல்லாம் பகவான் சொல்லலை, ரொம்ப அல்ப ஆயுசு தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்பா முன்னாடியே போயிட்டார், அந்த குழந்தை சாகிறதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு. அம்மாக்காரிக்கு பயம் இருந்தது, ஆனால் சன்னியாசி ஆகிடுச்சு. அந்த கண்டம் தப்பிச்சாச்சு. என்ன கண்டம் அது? இந்த முதலை கண்டம். இந்த முதலை காலை பிடிச்சது இந்த ஜலத்தில் ஒரு கண்டம், அது தப்பிச்சு விடுத்து இந்த சன்னியாசத்தினால. அதனால 8 வயசில் சாக வேண்டிய குழந்தை இன்னொரு 8 ஆண்டுகள் வாழ்வதற்கு இறையருளால் அது இன்னொரு 8 ஆண்டுகள் வாழக்கூடிய வாய்ப்பை பெற்றது. அப்படி அந்த 8வது வயது முடிந்த உடனே தான் அவர் புறப்பட்டு இங்கே வருகிறார். வந்ததுக்கப்புறம் இவர் கூட கொஞ்ச நாளைக்கு இருக்கிறார். இப்போ இவருக்கு 16 வயது, 8 8 16. ஆகவே 16 வயது வரைக்கும் அதுக்குள்ளே பல காரியங்களை இவர் செய்தாகணும் அப்படிங்கிற நினப்பில் தான் இப்போ எல்லா வேலையுமே ரொம்ப வேகமாக செஞ்சிட்ருக்கார். ஐ கேன் லிவ் ஃபார் ஒன்லி another 8 years, ஐ ஹாவ் டு டூ திஸ், ஐ ஹாவ் டு டூ தட் அப்படிங்கிற அந்த பரபரப்புலேயே, அதனால் நாம் வேகமாக செய்யணும், எவ்வளோ சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு கிளம்பணுமோ போகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த வேலையெல்லாம் ரொம்ப வேகமாகவே செய்து கொண்டு இருந்தார். இவர் கூட இருந்தபோது பல விஷயங்களை கற்றுக்கொண்டார். அதாவது எல்லாமே இந்த ஆத்மஸ்பூர்த்தி என்பதாக சொல்லக்கூடிய அளவில் ஆத்மா உபதேசமாகவே இவருக்கு எல்லாமே நடைபெற்று விடுகிறது. ஆன்ம ஞானத்தில் நிலை பெற்றவன் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸு இவருக்கு கிடைக்கிறது அவரோட இருக்கிற போது. இப்போ இவர் பாஷ்யமெல்லாம் எழுதணும் அப்படிங்கிறது கோவிந்த பகவத்பாதருடைய ஆசை. எதுக்கெல்லாம் பாஷ்யம் எழுதணும்? அத்வைத பரமாக உபநிடதங்கள், கீதோபதேசம், பிரம்மசூத்திரம், இது எல்லாவற்றுக்கும் பாஷ்யங்கள் எழுதணும். அப்படி பாஷ்யங்கள் எழுதி அத்வைத்துக்கு இன்டர்பிரட்டேஷன் கொடுக்கணும், அதை மக்களிடத்தில் பிரச்சாரம் பண்ணணும், இதுதான் உன்னுடைய வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அப்போ ஒரு ஈவெண்ட் நடக்கிறது. நர்மதை ஆற்றில் திடீர்னு மழையும் வெள்ளமும் ஜாஸ்தி ஆகிடுச்சு. பெரிய அளவில் மழை, பெரிய அளவில் டாரன்ஷியல் ரெயின்ஸ், நிற்கவே இல்லை. பல நாட்களுக்கு தொடர்ந்து மழை அடிக்குது. மழையோடு கூடவே வெள்ளம் வேற கரை புரண்டு ஓடி விடுகிறது. வெள்ளத்தை கட்டுப்படுத்துவதற்கு யாருமே இல்லை. அதனால் பல ஆசிரமங்கள், பலருடைய குடிசைகள் இதெல்லாம் பாதிக்கப்படுகிறது. அந்த ஆற்றங்கரையின் ஓரத்தில் வெறும் இந்த ரிஷிகள் மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கல, வெறுமன தபசுவிகள் மட்டும் வாழலை, பல ஏழை ஜனங்களும் இருக்கிறார்கள், அவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். இதை பார்த்த உடனே சங்கரர் இந்த நர்மதா வெள்ளத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்கின்ற உணர்வோடு கூட தன்னுடைய கமண்டலத்தில் நர்மதா நதியை அடக்கினார் அப்படின்னு ஒரு சம்பவம் இந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதனுடைய தாத்பரியத்தை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதில் என்ன இதில் சொல்லியிருக்கு, இந்த சங்கர விஜய நூல்களில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, எவன் ஒருவன் நர்மதா நதியில் வரக்கூடிய வெள்ளத்தை கட்டுப்படுத்துவானோ அவன்தான் பிரம்மசூத்திரத்திற்கு விரிவிரி எழுத தகுதி வாய்ந்தவன் அப்படின்னு வியாசர் முன்னாடி எப்பயோ சொல்லியிருக்காருன்னு கோவிந்த பகவத்பாதருக்கு ஸ்பிரிச்சுது. இப்போ இவர் அந்த கமண்டலத்தில் அந்த நதி வெள்ளத்தை அடக்கிவிட்டார். உடனே அவருக்கு புரிஞ்சுது இந்த ஆள் தான் அதை செய்ய போகிறாருன்னு. ஆனால் உண்மையிலே இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் எவ்வளவுதான் ஆன்மீகமாக உயர போனாலும் கூட, ஆன்மாவை தவிர வேறு எதுவுமே கிடையாது என்கின்ற நிலைக்கு வந்தாலும் கூட,
இந்த பிரபஞ்சம் யாவுமே மாயை தான், பரபிரம்மம் ஒன்று தான் சத்தியம் என்பதாக உணர்ந்தாலும் கூட உங்களை பொறுத்த வரைக்கும் அப்பேற்பட்ட உயர்வான அத்வைத நிலையில் நீங்கள் வாழ்ந்தாலும் சமுதாயத்தை ஏதாவது ஒரு பிரச்சனை பாதிக்கிற பொழுது அந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய துறவிக்கு அந்த சமுதாயத்தினுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டிய பொறுப்பும் இருக்கிறது. ஐ கேனாட் பி இன்டிஃபரண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் மீ. சார் சன்னியாசி சார் ஒருத்தர், நான் ஒரு தரம் போய் எனக்கு எல்லா சன்னியாசிகளோடையும் ரொம்ப பழக்கம், பல வருஷமாச்சு இதே ஒர்க்கை தான் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் எல்லாரோடையும் பழக்கம். அப்போ ஒரு பெரிய மாநாடு, அந்த மாநாட்டுக்காக நான் எல்லாரையும் பார்க்கணும். ஒருத்தர் போய் ஒரு பெரிய மடாதிபதியை போய் பார்த்து கூப்பிட்டேன். நாங்கள்லாம் செத்தாருள் வைக்கப்பட்டவர்கள் அப்படின்னார் அவர். நாங்கள்லாம் செத்தாருள் வைக்கப்பட்டவர்கள், நாங்கள் எங்கேருந்து மாநாட்டுக்கு வர்றதுன்னா சாப்பிடாமல் இருந்தால் அது சரின்னு அவர் அசந்து விட்டார். என்ன சொல்கிற அப்படின்னார். ஆமாம், செத்தாருள் வைக்கப்பட்டதுன்னா அடுத்தாப்பில் போஜனம் இல்லாமல் இருப்பீரான்னு கேட்டேன். செத்தாருள் வைக்கப்படுவோம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? யூ கேனாட் பி இன்டிஃபரண்ட் டு த இஷ்யூஸ் கன்சர்னிங் இன்டு சொசைட்டி. அதுக்கு நீ ஏதாவது செஞ்சு தானே ஆகணும். ஆஸ் ஏ சன்னியாசி, ஆஸ் ஏ பீட்டாதிபதி, நீ அந்த இடத்துல மட்டும் நான் செத்தாருள் வைக்கப்பட்டோம் அப்படின்னா சன்னியாசியாக இருக்கிறவன் செத்தவன், உண்மைதான், அது கரெக்டு. ஹி இஸ் டெட் டு த வேர்ல்டு, மறந்துடாதீங்க. சன்னியாசத்துக்கு என்ன அர்த்தம்னா ஹி இஸ் டெட் டு த வேர்ல்டு, ஹி இஸ் டெட் டு தி சொசைட்டி, ஹி ஹஸ் நோ ரெஸ்பான்சிபிலிட்டி இன் த சொசைட்டி, அது உண்மை. ஆனால் அப்பேற்பட்டவனுக்கு சாப்பாடு வேண்டியிருக்கு, அப்பேற்பட்டவனுக்கு துணிமணி வேண்டியிருக்கு, அப்பேற்பட்டவனுக்கு ஒரு சின்ன கட்டடம் வேண்டியிருக்கு, அப்பேற்பட்டவனுக்கு ஒரு ஃபேன் வேண்டியிருக்கு, அப்பேற்பட்டவனுக்கு ஒரு மினிமம் ரிக்குவயர்மெண்ட்ஸ்லாம் இருக்க. அதை யார் ப்ரொவைட் பண்ணுறா? இந்த சொசைட்டி தானே. அப்போ இந்த சொசைட்டியில் ஏதாவது ஒரு பாதிப்பு வந்தால் அந்த எந்த அளவுக்கு நான் பயன்படுத்திக்கிறேனோ அந்த அளவுக்காவது ஐ ஹாட் டு ரெஸ்பாண்ட், இல்லையா? இல்லை இங்கே இருந்துட்டு எல்லாத்தையும் பயன்படுத்திப்பேன். ஆனால் நாங்களாம் செத்தார் சார் அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் நான் இந்த மாதிரி பதில் சொல்லுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் அப்போ என்ன தான் நீங்கள் கட்டாயம் வரணும்னு சொல்கிறேன் அப்படின்னேன். அந்த மாநாட்டுக்கு நீங்கள் கட்டாயம் வரணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னேன். அதுக்கப்புறம் முதல்ல ரொம்ப தயங்கினார், அப்புறம் கரெக்டாக வரேன்ட்டு வந்தார். எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிற போது சமுதாய சிந்தனை, சமுதாயத்தில் சோஷியல் கன்சர்ன் அது சன்னியாசிக்கு இருக்கணுங்கிறத சங்கரர் நர்மதா நதி வெள்ளக்கட்டுப்பாட்டின் மூலமாக இதை செய்து காட்டினார். இயற்கையின் சீற்றத்தினால் ஏற்படும் சீரழிவுகளினால் பாதிக்கப்படும் மக்களுக்கு தொண்டு செய்து அந்த சீரழிவுகளில் நின்று மக்களை காக்கும் இதயம் யாருக்கு இருக்கிறதோ அவரே மிக உயர்ந்த வேதாந்த நூலுக்கு விரிவுரை எழுத தகுதி வாய்ந்தவன். அதாவது சங்கரரை பற்றி ஒரு தவறான அபிப்பிராயம், த இன்டலெக்ட் ஆஃப் சங்கரா அண்ட் ஹார்ட் ஆஃப் ராமானுஜான்னு ஒருத்தன் சொல்லிவிட்டான். அதாவது ராமானுஜருக்கு ஹிருதயம் ரொம்ப விசாலமாக இருந்ததுதான், சங்கரருக்கு இன்டலெக்ட் இருந்துதான். அப்படின்னா இன்டைரக்ட்லி ஹி இஸ் டெல்லிங் ராமானுஜர் ஹேட் நோ இன்டலெக்ட் அண்ட் திஸ் மேன் ஹேஸ் நோ ஹார்ட். அந்த மாதிரி சொல்ல நான் சொன்னேன், நோ, இட் இஸ் நாட் த கேஸ். மகான்களுக்கு ஹிருதயமும் விசாலமாக இருக்கும், அவர்களுடைய இன்டலெக்டும் கூர்மையானதாக இருக்கும், இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ராமானுஜருக்கு என்ன இன்டலெக்ட் குறைவாக இருந்தது, அதனால தானே இன்டலெக்ட் அதிகமாக இருந்ததுனால தானே ஹார்ட்டும் அப்படி தானே இருந்தது. அதே போல் தானே சங்கரருக்கு ஹார்ட் இல்லைன்னா இன்றைக்கி கனகதாரா ஸ்தோத்திரம் பாடியிருப்பாரா? ஒரு குடும்பத்தினுடைய வறுமையை விரட்டணுங்கிற அக்கறை அவருக்கு வந்திருக்கும், 5 வயசுலேயே வந்தது. அப்படி இருக்கிற போது அவரை பார்த்து அவருக்கு இன்டலெக்ட் ரொம்ப இருந்தது சார், பட் யூ ஹேட் நோ ஹார்ட் அப்படின்னு சொல்ல முடியுமா என்ன? அதனால யாருக்குமே அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொன்னார். இதை வியாசர் தான் சொன்னார்னு சொன்னார் இல்லையா, இவர் கோவிந்த பகவத் பாதருடைய ஞாபகத்துக்கு வந்தது இல்லையா. இந்த இடத்துல கடைசியில் வியாசர் என்ன பண்ணார், நிறைய புராணங்கள் எழுதினார், பாகவதம் எழுதினார், எல்லாம் எழுதி முடிச்சாச்சு, மகாபாரதம். அப்போ அவர்கிட்ட இதை படி அதை படின்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்த போது கேட்டான், சார் இவ்வளோ படிக்கிறதெல்லாம் முடியாது சார், இவ்வளோ படிக்கிறதுலாம் நடக்கிற காரியமே இல்லை, நீங்கள் ஏதாவது சிம்பிளாக ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்லி எனக்கு முடிச்சு விடுங்க அப்படின்னோடனே அப்போ அதுக்காகவே சொன்னார், இந்த எந்த புத்தகத்தையும் நீ படிக்கவே வேண்டாம், இந்த எந்த புத்தகத்தையும் நான் எழுதினது இல்லை, எதையுமே நீ படிக்க வேண்டாம். த சென்ட்ரல் தீம் ஆஃப் ஆல் தி 18 புராணாஸ், நான் எழுதியிருக்கிற 18 புராணங்களுக்கு ஒரே ஒரு சென்ட்ரல் தீம் தான் இருக்கு. அது என்ன தெரியுமா? சர்வசாஸ்திர புராணேஷு வியாசஸ்ய வச்சனம் துவயம் பரோபகாரஸ்து புண்ணியாய பாபாய பரபீடனம். எது பாபம் எது புண்ணியங்கிறத தான் இந்த நூல்கள் விளக்குகின்றன. அப்போ எது பாபம் எது புண்ணியங்கிறத ஒரு வார்த்தையில் சொல்லிவிடுறேன், அடுத்தவர்களுக்கு நல்லது செய்வது புண்ணியம், பரோபகாரஸ்து புண்ணியாய பாபாய, அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைப்பது பாபம். ஆகவே நான் யாருக்கு கெடுதல் நினைக்க மாட்டேன்னு ஒருத்தன் வாழ்ந்துட்டாலே அவன் ஹஸ் அண்டர்ஸ்டுட் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஆல் புராணாஸ், முடிஞ்சு போச்சு சார்ன்ட்டார். அதுக்கப்புறம் அவன் ஒன்றும் படிச்சுக்கிடுச்செல்லாம் ஒன்றும் ஆக வேண்டாம். இத்தனையும் எதுக்காக படிக்கணும்?
நீ இந்த மாதிரி இருக்கிறதுக்காக தான் படிக்கணும். அதனால குறைந்தபட்சம் அடுத்தவனுக்கு துன்பம் கொடுக்காதவன், அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் கொஞ்சம் முன்னேறினாக்க பிறருக்கு உபயோகமான வாழ்க்கை நடத்தக்கூடியவன் அப்படி என்பதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். இந்த இடத்துல சங்கர விஜய நூல்களில் இவர் இந்த இடத்துல இந்த விதேக முக்தி அப்படின்னு கோவிந்த பகவத் பாதர் ஒன்று அடைந்தார். அதாவது ஜீவன் முக்தர் அவர் ஏற்கனவே. அப்படி ஜீவன் முக்தராக இருந்தவர் விதேக முக்தினா சரீரத்தை ட்ராப் பண்ணுறது. சரீரத்தில் இருக்கிற போது தான் முக்தியே வரணும். ரமணருக்கு அப்படி வந்தது, ராமகிருஷ்ணருக்கு அப்படி வந்தது. அதாவது இந்த முக்திங்கிறது ஏதோ செத்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து எங்கேயோ போய் சேர்ற அட்ரஸுக்கு பேர் இந்த முக்தின்னு நினச்சிக்க வேண்டாம். முக்தி இஸ் லிபரேஷன் ஃப்ரம் ஆல் தி லிமிட்டேஷன்ஸ் தட் ஐ பொசஸ். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதில் 1008 லிமிட்டேஷன்ஸ் நான் வச்சுட்டு இருக்கேன். ஆகவே அதுலேருந்துலாம் நான் விடுபட்டாகணும். விடுபட்டதுக்கு அடையாளமாக என்னுடைய மனசு அதுலேருந்து விடுபட்டு விட்டதுங்கிற நிலைமை என்னைக்கு வருகிறதோ அது முக்தி அப்படிங்கிற பெயரால் அறியப்படுகிறது. அது இருக்கிற போது அந்த ஜீவன் சரீரத்துக்குள்ளேயும் இருக்கலாம். சரீரத்துக்குள்ளே இருக்கிற போது தான் இதை ரியலைஸ் பண்ணவே முடியும். சரீரத்தை விட்டப்புறம் இதை ரியலைஸ் பண்ணவே முடியாது. சரீரத்தை விட்டுட்டோன்னு வச்சுங்க, இந்த ஜீவன் எங்கேயாவது தான் போகணும். அப்படி போகிற இடங்கள் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்க, ஒன்று சொர்க்கமாக இருக்கும், இல்லைன்னா நரகமாக இருக்கும், இன்னொரு ஜென்மாவாக இருக்கும். ஆகவே இது எங்கே இந்த லிபரேஷன்ங்கிறது எப்போ வரும்னா எல்லா ஆக்டிவிட்டீஸுமே முடிஞ்சு போச்சு. பாபமும் கிடையாது, புண்ணியமும் கிடையாது. அப்போ முக்தி, யூ ஆர் லிபரேட்டட் ஃப்ரம் ஆல் ஆக்டிவிட்டீஸ், ஆக்ஷன்ஸ், ரிசல்ட் ஆஃப் ஆக்ஷன்ஸ். அந்த நிலைமையில் ஜீவன் முக்தர். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு அந்த சரீரம் ட்ராப் ஆகுது, அதுக்கு பேர் விதேக முக்தி அப்படின்னு பேர். அந்த விதேக முக்தியை இவர் அடைஞ்சதுக்கப்புறம் தான் அங்கிருந்து கிளம்பினார் என்பதாக சில சங்கர விஜய நூல்களில் கூறப்பட்டு இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே கோவிந்த பகவத் பாதர் சங்கரரிடத்தில் இந்த பொறுப்பை சொல்லி, நீ வந்து இங்கிருந்து நேர காசியில் போய் இந்த வேலையை செய் என்பதாக சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் அவர் நேரடியாக இமாலயத்தை நோக்கி நடந்தார். இமாலயத்தில் தான் அவர் அங்கே சித்தி அடைஞ்சார் அப்படிங்கிறது ஒரு மரபு. அதனால் அவருக்கு இந்த இடத்துலையே விதேக முக்தி நடந்ததா, இல்லை அவர் பத்ரிநாத்துக்கு போய் அதுக்கப்புறம் முக்தி அடைந்தாரா என்பதை பற்றிய 2 விதமான தகவல்கள் இருக்கின்றன. இவர் நேர காசிக்கு தான் போகணுங்கிற அந்த ஆக்ஞை கிடைச்ச உடனே நேரடியாக காசிக்கு வந்தார். இந்த காசிக்கு ஏன் போகணும்னு சொன்னாங்க அந்த காலத்தில்? காஷி வாஸ் தி சென்டர் ஆஃப் லேர்னிங், வேற ஒன்றும் கிடையாது. ஆன்மீக அறிவு, லோகாயத அறிவு, இது எல்லாவற்றுக்கும் எது சென்டர் என்று சொன்னால் சவுத்தில் காஞ்சி, நார்த்தில் காஷி. தென் பாரதத்தினுடைய மிகப்பெரிய ஒரு லேர்னிங் சென்டர் எதுன்னா காஞ்சி. புத்த மதமாக இருந்தாலும் காஞ்சிபுரம் தான், ஜெயின மதமாக இருந்தாலும் காஞ்சிபுரம் தான், அத்வைத பரமாக இருந்தாலும் காஞ்சிபுரம் தான், விசிஷ்டாத்வைத பரமாக இருந்தாலும் காஞ்சிபுரம் தான். காஞ்சிபுரம் வாஸ் தி சென்டர் ஆஃப் லேர்னிங். அதனால எல்லா ஞானிகளும் எல்லா சம்பிரதாயத்துக்காரர்களும் அங்கே வந்து பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அங்கே வருவார்கள். அதை போல காஷி. இந்த காட்சிக்கு இன்னொரு சிறப்பு என்னென்னா, காஞ்சி அந்த காலத்தில் ஈக்குவலி ஃபேமஸாக இருந்திருக்கு. அதே மாதிரி அந்த காஷியினுடைய சிறப்பு என்னன்னாக்கா, இந்த 56 தேசங்கள் என்பதாக நம்முடைய நாடு சின்ன சின்னதாக இன்னைக்கு 560 ஸ்டேட்டுக்கு போய் இப்போ சிங்கிள் ஸ்டேட் நேஷன் ஆகிட்டோம். நல்லா கவனிச்சுக்கணும். வாட் வி ஆர் லிவிங் நவ் இஸ் த சிங்கிள் ஸ்டேட் நேஷன். தெர் இஸ் ஒன்லி ஒன் கவர்மெண்ட் அண்ட் தெர் இஸ் ஒன்லி ஒன் நேஷன். அதுதான் நமக்கு இன்றைக்கி இருக்கிற நிலைமை. ஆனால் ஒரு காலத்தில் எப்படின்னா 56 ராஜ்யங்கள் இருந்தன, ராஷ்டிரம் ஒன்றாக இருந்தது. அப்புறம் இந்த 56 ராஜ்யங்கள் உடைஞ்சு 560 சமஸ்தானங்களாயின, ராஷ்டிரம் ஒன்றாகவே இருந்தது. வல்லபாய் பட்டேல் இந்த நாடு விடுதலை பெறுகிற போது ஒரு அருமையான வேலையை செய்தார். இந்த 560 சமஸ்தானங்கள் ஒரு ராஷ்டிரம் என்பது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. இது 56 ராஜ்யங்கள் ஒரு ராஷ்டிரம்னாலும் எதிர்காலத்தில் நிலைக்காது. ஆகவே ஸ்பிரிச்சுவலி எப்படி இது ஒரு ராஷ்டிரமாக இருக்கோ, கல்ச்சுரலி எப்படி ஒரு ராஷ்டிரமாக இருக்கோ, பொலிட்டிக்கலி ஆல்சோ திஸ் ஹேஸ் டு பி ஒன்லி ஒன் ஸ்டேட். அதனால தான் நமக்கு நல்லா கவனிச்சுக்கணும். நான் பல இடங்களில் சொல்லுகிறேன், எத்தனை பேர் இதை புரிஞ்சுக்கிறாங்கன்னு இல்லை. இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுங்கிற வார்த்தையே தப்பு. தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டுன்னு இங்கிலீஷில் போடுவான் பேப்பர்லலாம். நான் சொல்லுவேன், என்னடா அது ஸ்டேட்டுனாலே கவர்மெண்ட்டு தான், அது என்னது ஸ்டேட் கவர்மெண்ட்டு? 2 வாரத்தை கேட்டு வாசகேட்டை மூடுங்கிற மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறது. இந்த வாசகேட்டை மூடிட்டு வாமா, ரொம்ப தான். வாசல்னாலும் கேட்டுனாலும் ஒன்று தான் சார். பட் அவன் என்ன சொல்கிறான்னா, டோர் வேறு கேட்டு வேறு. ஆனால் இவன் கேட்டை டோருன்னு நினச்சி விட்றான், டோரையே கேட்டுன்னு நினைக்கிறான். அந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு கிடையாது. நமக்கு இருக்கிறது ஒரு கவர்மெண்ட்டு தான் சார். நமக்கு இந்த நாட்டில் வந்து கர்நாடகாவில் ஒரு கவர்மெண்ட்டு, தமிழ்நாட்டில் ஒரு கவர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ஆந்திராவில் ஒரு கவர்மெண்ட்டு. தெர் ஆர் வெரி மெனி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸே கிடையாது. நமக்கு இருக்கிறது தெர் இஸ் ஒன்லி ஒன் கவர்மெண்ட், இட் இஸ் அட் டெல்லி. மறந்துடக்கூடாது. இதுதான் வல்லபாய் பட்டேலுடைய கான்ட்ரிபியூஷன். ஏ சிங்கிள் ஸ்டேட் நேஷன், ஏ சிங்கிள் ஸ்டேட் நேஷன்.
ஹிஸ்ட்ரியிலேயே பெஸ்ட் பீரியட் இதுன்னு நான் சொன்னேன்ல, அதை உருவாக்கினவர்களில் ஒருத்தர் வல்லபாய் பட்டேல். அது என்னன்னு கேட்டால், 56 ராஜ்யங்களாக இருந்து ஒரு ராஷ்டிரமாக இருந்த நாட்டை, 560 சமஸ்தானங்களாக சிதறுண்டு போய் ஒரு ராஷ்டிரமாக இருந்த நாட்டை, இந்த 560 சமஸ்தானங்களையும் நீக்கி ஒரே ராஜ்யமாகவும் ஒரே ராஷ்டிரமாகவும் ஆக்கியவர் வல்லபாய் பட்டேல். அந்த பெருமை அவருக்கு தான் போய் சேரும். அப்படி பண்ணினதை நம்ம என்றைக்குமே குலைச்சிடக்கூடாது. என்னைக்கு டெல்லி வீக்காகிறதோ அன்னைக்கு மீண்டும் இந்த கண்ட்ரி வில் பி பைஃபர்கேட்டட் இன்டு செவரல் பிரின்சிபாலிட்டிஸ். மறந்துடக்கூடாது. அந்த நிலைமைக்கு நாம் போனோம்னா திரும்ப மறுபடியும் வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதனால் நமக்கு இது மறந்துடவே கூடாது. அப்பேற்பட்ட அந்த 56 ராஜ்யங்கள் இருந்த காலத்தில் எல்லா ராஜ்யங்களில் இருக்கிற வித்வான்களும் காசிக்கு வருவார்கள். ஸோ காசி வாஸ் எ சென்டர் ஆஃப் லேர்னிங் ஃபார் ஆல் த பீப்புள். எல்லா இடத்துக்கும் வருவார்கள். அதனால நீ அங்கே போய் இருந்தேன்னா எல்லாருக்கும் அதை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். அங்கே இந்த மணிகர்ணிகா காட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த மணிகர்ணிகா காட்டுக்கு இவர் வந்து சேர்ந்தார். அந்த மணிகர்ணிகா காட்டில் வந்து உட்கார்ந்து கொண்டு அங்கே ஒரு சின்ன ஆசிரமம் ஒன்று அமைத்து கொண்டார். அங்கே இருக்கக்கூடிய மன்னன், அந்த பகுதியை ஆண்டு வந்த ஒரு குறுநில மன்னன், இவருக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்ததாக வரலாறு. ஆகவே இவர் வந்து தன்னுடைய அந்த ஆசிரமத்திற்கு வருகிற போதே ஒரு குடிசை அமைத்து கொண்டு அவர் காசிக்கு வந்து சேருகிற போதே இவரோடு கூடவே கோவிந்த பகவத் பாதரிடத்தில் யார் யாருக்கெல்லாம் பக்தி இருந்ததோ, யார் யாரெல்லாம் கோவிந்த பகவத் பாதரை ஏற்கனவே தரிசித்து கொண்டிருந்தார்களோ அப்படிப்பட்ட சில துறவிகளும் கூட இவரோடு சேர்ந்து வந்தார்கள். ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் இவர்களில் யாருமே பிரதம சிஷ்யர்களாக ஆகவில்லை. ஆகவே இனிமேல் தான் இவருடைய பிரதம சிஷ்யர்களெல்லாம் ஆகப் போகிறார்கள். அதனால் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து கொண்டு இவர் சாயங்காலம் ஒரு 1 or 2 hours இதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணினார். என்னன்னு கேட்டால் லெக்சரிங், அத்வைத ஃபிலாசபியை லெக்சர் பண்ணுறதுன்னு. இவர் கூடவே இருந்த 50 பேர் 60 பேர் கேட்பாங்க. ஆனால் அதை தவிர வரக்கூடிய எல்லாருக்குமே இங்கே ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலேருந்து வந்து நிறைய பேர் கேட்க ஆரம்பித்தாங்க. இதனுடைய விளைவு என்னென்னா, எல்லாரும் யாரெல்லாம் காசிக்கு வருகிறார்களோ அவர் சங்கருடைய ஆசிரமத்திற்கு வருவது, அவருடைய உரைகளை கேட்பது என்பது பழகிவிட்டது. அப்போ இந்த லெக்சரிங் டைமிங் போக இன்னும் மற்ற நேரம் எப்படி இருந்தது? ஒன்று விஸ்வநாத தரிசனம், கங்கா ஸ்நானம், இந்த 2 அன்றாட அலுவல்கள். இதை தவிர 3ஆவதாக அவர் செலவிட்ட நேரம் எல்லாமே பாஷ்யம் எழுதுவதற்காகத்தான். இன்டர்பிரிட்டேஷன். எவ்வளவு பாஷ்யம்! அப்போ சங்கரருடைய ஒர்க்கெல்லாம் படிக்கிற போது நம்ம அசந்து போயிடுவோம். இந்த மாதிரி ஒரு மனிதன் ஒரு 8லேருந்து 16 வயசுக்குள்ளே இவ்வளவு எழுத முடியுமா? அவ்வளவு எழுதி அத்தனையுமே பின்னாடி ஆர்கியூவெல்லாம் பண்ணி எல்லாத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு போயிருக்கார். ஆனால் இப்போ ரைட்டிங்கே அவ்வளவு கஷ்டமான விஷயம். அதில் அவர் என்னதெல்லாம் எழுதினார்? தச உபநிஷதங்கள். இந்த ஈசாவாசிய உபநிஷத்துலேருந்து தொடங்கி 10 உபநிஷதங்கள் மிகவும் பிரின்சிபல் முக்கியமான உபநிஷதங்கள் அப்படின்னு அர்த்தம். இது எல்லாத்துக்கும் அத்வைதபரமாக விளக்கம் கொடுத்தார். பகவத்கீதைக்கு இன்டர்பிரிட்டேஷன் எழுதினார். பிரம்மசூத்திரத்துக்கு எழுதினார். இது எல்லாமே இங்கே தான் நடந்தது. அது மட்டும் இல்லை, கௌடபாதருடைய மாண்டூக்கிய காரிக்கை அப்படின்னு ஒன்று, அதற்கு கூட ஒரு பெரிய விளக்கம் இவர் எழுதினார். அதனால இதெல்லாம் எழுதணும்னா எவ்வளவு டைம் நமக்கு. நானும் சில பேர் பார்ப்பேன், எப்படி சார் இவரால் இவ்வளோ வேலை செய்ய முடியுதுன்னு. 2 மகான்களோடு அப்படி நான் கூட பழகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. ஒருத்தர் சுவாமி சின்மயானந்தர், ஒருத்தர் சுவாமி சித்பவானந்தர். இந்த 2 பேரையும் வெரி க்ளோஸ்லி ஐ ஹவ் அப்சர்வ்டு. சின்மயானந்தாவுக்கு கொஞ்ச நாளைக்கு நான் ஸ்டெனோவாகவும் இருந்தேன். அதனால் எனக்கு வந்து அவர் வந்து எந்த மாதிரி வேலை செய்வார் மனுஷங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி வேலை செய்ய ஒரு மனுஷனால் இவ்வளவு லெக்சரும் பண்ண முடியும், இவ்வளவு எழுத்தும் எழுத முடியும், இவ்வளவு புஸ்தகங்கள் இது பண்ண முடியும், இத்தனை பேர்கிட்ட போய், அதாவது அவருக்கு ரெகுலர் லெக்சர் வேறு, கீதஞான யஜ்யங்கள், இதை தவிர அங்கங்கே கூப்பிட்றவங்களுடைய லெக்சர்கள், ஸ்டடி கிளாஸஸை, இப்படி ஏகப்பட்டது. பிரம்மச்சாரிகளை ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு பெரிய சென்டரை வச்சு நடத்துகிறத, சன்னியாசிகளை உருவாக்குறத. அதாவது என்றைக்கோ ஒரு சங்கரர் வாழ்ந்தார் எங்கள் நாட்டில், அது நமக்கு பெருமை இல்லை. அந்த பாரம்பரியம் இன்றளவும் தொடர்கிறது. யாரோ என்னைக்கோ ஒருத்தர் சங்கரர் இருந்தார் சார், அதில் எங்களுக்கு என்ன லாபம்? அந்த மாதிரி அன்னைக்கு எங்களால் காமிக்க முடியுமாண்ணா? எஸ், காமிக்க முடியும். விவேகானந்தரை காமிக்க முடியும். எங்களால் விவேகானந்தரோட முடிஞ்சு போச்சா? இல்லையே சார். சின்மயானந்தர் இருக்கார், சின்மயானந்தரோட முடிஞ்சு போச்சா? இல்லையே சார். இப்போவும் இருக்கார் தயானந்தர். இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டே போனேன்னாக்கா அந்த பாரம்பரியம் எல்லா லைன்லையுமே எல்லா சம்பிரதாயத்திலுமே அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. அதனால ஒரு மனிதன் தன்னுடைய டயத்தை ப்ராப்பராக பிளான் பண்ணான்னா அவனால் மகத்தான காரியங்களை செய்ய முடியும் என்பதை காசியில் இருக்கக்கூடிய ஒரு 4-5 ஆண்டுகள் காலகட்டம் இவர் அதுக்காக டிவோட் பண்ணினார். இந்த பீரியடில் தான் இவருக்கு முக்கியமான சிஷ்யர் ஒருத்தர் இவரை வந்து சேர்ந்தார். அவர் சோழ தேசத்திலேருந்து வந்தார்.
சங்கரர் சோழ தேசத்திலேருந்து கேரளாவில் போய் செட்டில் ஆனவர், பரசுராம கஷேத்திரத்தில் முன்னோர்கள். அதனால் அவரும் ஒரு விதத்தில் சோழ பாரம்பரியத்தில் வந்தவர் தான். இவரிடத்துல வந்து சேர்ந்த முதல் சிஷ்யர் சோழ தேசத்தை சேர்ந்தவர். அவர் இவரை அங்கே தான் பார்க்குறார், காசியில் தான் பார்க்குறார். அவர் சன்னியாசம் வாங்கிக்கணும்னு முடிவு பண்ணி வீட்டை விட்டு புறப்பட்டு வந்த பையன். அவனுக்கு பேர் சனந்தனன் அப்படின்னு பேர். அதனால் அந்த பையன் இவருடைய லெக்சரை கேட்டான் ஒரு நாளைக்கு. அதுக்கப்புறம் ஆசிரமத்திட்ட வந்து நான் உங்களோட சேர்ந்துலான்னு பார்க்குறேன், சன்னியாசி ஆகிடலான்னு பார்க்குறேன், எனக்கு சன்னியாச தீட்சை கொடுங்க அப்படின்னு கேட்டான். ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்டார். நீ யாருன்னு. உடனே சங்கரர் சொன்ன மாதிரி பதிலெல்லாம் அவன் சொல்லலை. நான் சோழ தேசத்தை சேர்ந்தவன், இந்த இடத்துல இன்னும் படித்தேன், இந்த இடத்துல இன்னென்ன கற்றுருக்கேன், இப்போ சன்னியாசி ஆகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நாம் எப்படி லௌகிகமாக பதில் சொல்லுவோமோ அந்த மாதிரி பதிலை தான் அவன் சொன்னான். அதுலேருந்தே இதெல்லாம் கதையல்ல, கற்பனை இல்லைங்கிறதுக்காக சொல்கிறேன். சங்கரர் சொன்ன விதம் வேற. ஆனால் அதே அவர்கிட்ட வந்து சேர்ந்த ஒரு சிஷ்யன் அதே மாதிரி பதில் சொல்லலை அவருக்கு. நீ யார் அப்படின்னு கேட்டோன்னே நான் ஆன்மா தான் அப்படின்னு சொல்லலைவன். நான் யாருங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு அவர்கிட்ட போய் சேர்ந்தான். அதுக்கப்புறம் இவர் அவனை சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டார். சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ளுகிற போது சனந்தனன் அப்படிங்கிற அந்த பெயரே இருக்கட்டும்னுட்டார். அதனால் புதுசாக அந்த பிரம்மச்சாரிகளுக்கு தனியாக பெயர் கொடுப்பது என்கின்ற மரபு அதுக்கப்புறம் தான் சங்கர மடங்களில் ஆரம்பிக்கிறது. அந்த சங்கர மடங்களுக்கு அப்புறமாக, அதாவது இந்த சங்கர மடத்துக்கு அப்புறமா இந்த சங்கரர் மடத்தை ஃபாலோ பண்ணி அதே மாதிரியான சந்நியாச தீட்சா அப்படிங்கிறது தசநாமி சம்பிரதாயம்னு ஒன்று ஏற்படுத்துகிறார் சங்கரர். அதாவது சங்கரருடைய வேலை சாதாரண வேலையே கிடையாது. சங்கரர்கிட்டேருந்து யாருமே தப்பிச்சு போக முடியும். சங்கரர் இல்லைன்னா பாரதம் இல்லை. சங்கரர்னு ஒரு மனிதர் பிறக்கலைன்னா இன்னைக்கு பாரத நாடு உண்டா? பாரத நாடு உண்டா? இன்னைக்கு பாரதம் பாரதம்னு இவ்வளோ பெருமையாக பேசி கொள்கிறோமே. இந்த பாரத தேசம் ஒரே பண்பாடு, ஒரே ஆன்மீகம், ஒரே கலாச்சாரம், இதற்கு சொந்தமானதுன்னு சொல்கிறோமே. இதெல்லாம் யாரா பண்ண? இதெல்லாம் யார் பண்ண? எந்த அரசியல்வாதியாவது பண்ணானா? இப்போ சமீபத்தில் வல்லபாய் பட்டேல் ஹி ஆல்சோ மேட் தி நேஷன் பொலிட்டிக்கலி ஒன் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் கல்ச்சுரலி ஒன்றா இருந்ததுனால தான் அவரால் பொலிட்டிக்கலாக ஒன்றா பண்ண முடிஞ்சுது. கல்ச்சுரலி இது டிவைட் ஆகிருந்ததுன்னா அவரால் ஒன்றுமே செஞ்சுருக்க முடியாது. அதனால் இந்த கல்ச்சுரல் டிவிஷன் இல்லாமல் காப்பாற்றி நம்ம தேசத்தை பாதுகாத்தவர் ஆதிசங்கரர். அந்த சங்கரருடைய மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் அது. அதனால் அவர் அதில் என்ன ஒன்று பண்ணினார், சன்னியாசியாக இருக்கிறவன் 10 பெயர்களுக்குள்ளே வரணும்ட்டார். இன்றைக்கி அதான். இதில் என்ன ஆச்சரியம்னா மோஸ்ட் மாடர்ன் ஆச்சாரிய ரஜனீஷ் எந்த இதுலேயுமே ஃபிட்டின் ஆகாத, அவரை எதுலேயும் ஃபிட்டினாக விரும்பாதவர் தானே, அப்படி அன்ட்ரெடிஷனல் தானே அவர் மோஸ்ட்லி. அப்படி இருக்கிற ஒரு ஆள் கூட இந்த தசநாமி சம்பிரதாயத்துக்குள்ளே தான் வரார். அவர் கொடுக்குற சன்னியாசமும் இந்த தசநாமி சம்பிரதாயத்துக்குள்ளே தான். சிவானந்தா அவருடைய சிஷ்யர்கள், சிவானந்த ஆசிரமம் அதில் வருகிறவர்கள் தசநாமி சம்பிரதாயத்திற்குள்ளே தான் வருகிறார்கள். ராமகிருஷ்ணா மடம், ராமகிருஷ்ணர் சன்னியாச பரம்பரையை சேர்ந்தவர் இல்லை. அதனால் அவர் யாருக்கும் சன்னியாசம் கொடுத்தார்? ஒரு நாளைக்கு யாரோ ஒருத்தர் பாவம் அவர்கிட்ட வந்து இந்த சன்னியாச ட்ரெஸ் எல்லாம் கொண்டு கொடுத்துட்டு போயிட்டார். கொண்டு தான் அவன் எதுக்கு சீனியர் கோபால்னு பேர் அவனுக்கு. அவன் பாவம் இந்த கங்கா மேளாவுக்கு போகிறேன் அப்படின்னா அங்கே போய் என்ன செய்ய போகிறேன்னார். நிறையா சன்னியாசிகள் வருவா, அவளுக்கெல்லாம் காஷாய வஸ்திரம் கொடுத்தா புண்ணியம், அதுக்காக போகிறேன் அப்படின்னா. ராமகிருஷ்ணர் இப்போ சீரியஸாக இந்த கழுத்தில் இந்த இதில் தொண்டையில் புண்ணு வந்து ரொம்ப ட்ரபிளாக இருந்த டைம் அது. அதனால் சிஷ்யர்கள்லாம் கூடவே இருந்து சர்வ் பண்ணிகிட்டு இருந்தார். உடனே சொன்னார், அதுலேருந்து ஒரு 12 ட்ரெஸ்ஸை எடுத்து தனியாக வைனார். அவன் கொண்டு தான் ஒரு பெரிய மூட்டையை கொண்டு போகிறான். அவன் அதுலேருந்து ஒரு 12 ட்ரெஸ்ஸை எடுத்து ராமகிருஷ்ணன்ட்ட கொடுத்தான். இதெல்லாம் இங்கே இருக்கிறவாளுக்கு, இவாளுக்கு இந்த 12 ட்ரெஸ்ஸை கொடுக்க போகிறேன் பாரு, இதுதான் உனக்கு உண்மையிலே அதிகமான புண்ணியத்தை தரப்போகிறது, போயிட்டு வான்ட்டார். அப்புறம் அவன் மிச்ச துணி எடுத்துன்னு போயிட்டான் கங்கா மேளாவுக்கு. கங்கா சாகர்னு ஒரு இடம் இருக்குது, வருஷம் அங்கே ஒரு கங்கா மேளா நடக்கும், இப்போவும் நடந்துகிட்ருக்கு பெங்காலில். ஸோ அந்த இடத்துக்கு அவன் போயிட்டான். இப்போ இந்த 12 ட்ரெஸ்ஸையும் கொடுக்கணும், அதுக்காக கூட இருக்கிறவாளுக்கு கொடுத்தார். அவர் யாரும் செலக்ட் பண்ணி கொடுத்தார். ஆனால் அந்த சன்னியாசி